காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திடீர்னு ஒரு கோவிலை விசிட் பண்ணியிருந்தோம். அது என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா, கால பைரவர் கோவில். இந்த கோவிலுக்கு போனால் நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீரும், கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கூட நடக்கும், கண் திருஷ்டி அது எல்லாமே விலகி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கும் தொடர்ந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால அதெல்லாம் சரியாக போகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதை பிளான் பண்ணவே இல்லை. திடீர்னு தான் அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலை விசிட் பண்ணியிருந்தோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழனி போகிற ரோட்டில் ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படின்ற இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்னால், எல்லா கோவில்லையும் ஃபஸ்ட்டு பெருசாக கோபுரம் இருக்கும். இங்கே பைரவர் சிலை இருக்குது. 39 அடி உயரத்தில் இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய உயரமான பைரவர் சிலை. இந்த சிலை யூனிக் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே இடம் பிடிச்சிருக்கு. என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருவறைக்குள்ளேயே போய் சாமியை தரிசனம் பண்ணலாம். ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்குது. கோவிலை சுற்றியுமே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுக்கு இருக்க ரொம்ப கஷ்டமான நிலைமையெல்லாம் மாறும். கண் திருஷ்டி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட சீக்கிரமாக கல்யாணம் ஆகும், நம்மளுக்கு இருக்க கஷ்டம் எல்லாம் குறையும் அப்படின்னு நான் பார்த்தேன். அதனால நாங்கள் இந்த கோவிலை விசிட் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பிரசாதமும் கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் கிளம்புனோம்.